ஹாய்மா, இன்னைக்கு ஒரு ஷார்ட் டிப் என்னன்னா, ப்ளவுஸில் வந்து ஹேண்ட்ஸ் வந்து புதுசாக அட்டாச் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள வந்து நாங்கள் டேக் போட்டு தைக்க சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, டேக் எல்லாம் வேண்டாம், எங்களுக்கு இப்படியே சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பழைய காலத்தில் எல்லாம் டேக் போட்டு தான் தைக்கிறோம் நாங்கள். ஆனால் இப்போ என்ன பண்ணணும், நம்ம வந்து முதல்ல என்ன பண்ணணும், ப்ளவுஸை வந்து நல்ல பக்கம் வச்சுக்கோங்க. ஹேண்ட்ஸ் வந்து நம்ம வச்சு பார்த்துப்போம். அதே மாதிரி பள்ளம் வந்து முன்னாடி வர மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எப்படி வச்சு தைக்கிறதுன்னா, டேக் போட்டதுக்கு பதிலாக இதை பாருங்கள், இதை முதல்ல நம்ம வச்சு பார்த்துப்போம். அதுக்கப்புறமா கரெக்டாக இருந்தது பார்த்தீங்களா, இந்த கெட்ட பக்கம் இருக்கிற பக்கம் இது பாருங்கள், கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு டீஸில் மார்க் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களை அடித்து காலே இருக்காது. இதை பாருங்கள், இப்போ இங்கே ரெண்டும் ஒன்றா வைக்கணுன்றது மனசில் வைங்க. இப்போ இதை கொஞ்சம் தூரம் தைச்சிட்டு வாங்க, நிப்பாட்டுங்க, திருப்பி இதை ரவுண்டை செக் பண்ணுங்கள். கரெக்டாக இந்த 2 பீஸும் ஈக்குவலாக வரணுன்றதை நீங்கள் மெமரியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த தையல் மேலேயே, இந்த கோடு மேலேயே தையல் போட்டு வந்துட்டா அப்போ பசங்களுக்கு கரெக்டாக ஒரே செகண்டில் வந்துடும் இல்லையா, அப்போ ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லையா. இதாண்டா ஒரு ஷார்ட்கட் மெத்தட். அவ்வளோதான், முடிச்சிட்டோன்னா திருப்பி 2வது தையல் அடிச்சுட்டு வந்துட்டோன்னா நம்மளுக்கு ஒரே செகண்டில் ஹேண்ட்ஸ் வந்து தப்பு இல்லாமல் அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பசங்க என்ன பண்ணுவாங்க, ஒன்று இப்படி அட்டாச் பண்ணுவாங்க, இங்கே ஒன்று இருக்கும், அங்கே ஒன்று இருக்கும், திருப்பி பிரிங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ணோன்னா சூப்பராக கற்றுக்கிற பசங்க நல்லா அழகாக தைச்சிடலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.